நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். 28வது சங்கீதத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். கவனிங்க, இந்த 28வது சங்கீதம் கஷ்ட காலத்தில் பிரச்சனைகளின் வலைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்த போது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக ஜெபிக்கின்றான். நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால், முதலாவதாக தாவீது தான் கொண்டிருந்த பிரச்சனை என்னவென்றால், தனக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கான பதில் கிடைக்கவில்லை. பதிலே கிடைக்காத பிரச்சனைகள், அவைகளைத்தான் 28ஆம் சங்கீதத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உம்மை கூப்பிடுகிறேன் என்று தமிழிலே இருக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கிறது என்றால், I cry unto you. நான் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. தாவீது வெறும் வார்த்தைகளால் அங்கே ஜெபிக்கவில்லை, கண்ணீரோடே கூட ஜெபிக்கிறான். ஏனென்றால் தனக்கு இருக்கின்ற அந்த கஷ்டம் அப்பேற்பட்டதாயிருந்ததால. இன்று நம்மிலும் சில பேர் கண்ணீரோடு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, உனக்கு இருக்கின்ற கஷ்டம் என்பது அவ்வளவு பெரிய கஷ்டமாக இல்லாததினாலே உனக்கு கண்ணீர் வருவதில்லை. அல்லது அது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட உன்னுடைய இருதயம் கடினமானதாயிருப்பதனாலே கண்ணீர் வருவதில்லை. இந்த 2ல நீங்க எதுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருக்கீங்க? கஷ்டம் அவ்வளவு பெருசா இல்ல, அதனால கண்ணீர் வரதில்லை. இன்னொரு ரகம் என்னவென்றால், கஷ்டம் பெரியதுதான், ஆனால் ஏன் கண்ணீர் வருவதில்லை என்றால் இருதயம் கடினமாய் இருப்பதனால. முதலாவது கஷ்டம் பெருசா இல்லாததால கண்ணீர் சிந்தி ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள். 2வது, கஷ்டம் பெரிதாக இருக்கிற போதும் இருதயம் கடினமாக இருப்பதனாலே அவர்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது இல்லை. கஷ்டம் இருக்கா? இருக்கு. பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. அதுக்குள்ள பெரிய தடுமாற்றம் இருக்கிறதா? ஆமா, தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏன் நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்காமல் இருக்கிறாய்? உன் இருதயம் கடினமான இருதயமாயிருப்பதனாலே கண்ணீரோடு ஜெபிக்காமல் இருக்கிறாய். தயவு செஞ்சு கவனிக்கணும். நறுங்குண்ட இருதயம்தான் தேவனுக்கு பிரியமான பலி. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நொறுங்குண்ட இருதயம் அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, பொதுவா தாழ்மை பண்பு இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. பணிவின் குணம் இருக்கிறவர்களுக்குள்ளே அது இருக்கும். பெருமை பாராட்டுகிறவர்கள் அவ்வளவு சுலபத்துல கண்ணீர் சிந்தி ஜெபிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன குறைச்சல், எது வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லைன்னா சரி, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட வெளியில பயங்கர பெருமை பீத்திக்கிறவங்க இருக்காங்க. பாத்திருக்கீங்களா?
அவங்களால எப்படி கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி. நீ கண்ணீரோடே கூட ஜெபித்து எத்தனை காலமாச்சு? கேள்வி உங்களுக்கு புரியுதா? கண்ணீர் சிந்தி ஜெபம் செய்து எத்தனை காலமாச்சு? நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாய் என்றால் உனக்கு இருக்கின்ற கஷ்டம் ஒருவேளை அவ்வளவு பெரிய கஷ்டமாய் இல்லையோ என்னவோ, அல்லது உன்னுடைய இருதயம் கடினமான இருதயமோ என்னவோ பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தாவீது பிரச்சனைகளின் வலைக்குள் இருக்கிற போது அவன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய விண்ணப்பம் என்னவென்றால் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கவில்லை. He is not getting answer to his problem. இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கிறீர்களா? பதிலே கிடைக்காமல் இருக்கிற பிரச்சனை. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் முயன்றாலும், எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதில்லை என்றால் அந்த பிரச்சனை தான் என்ன? தீர்வு பதிலே கிடைக்காத அந்த பிரச்சனை தான் என்ன? தீர்வே கிடைக்காத பிரச்சனையை ஒருவேளை நீ கொண்டிருப்பாய் என்றால் என்ன செய்தால் உனக்கு தீர்வு கிடைக்கும்? தாவீதின் வாழ்க்கையில பதிலே தீர்வே கிடைக்காத பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்தபோது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால் கண்ணீரோடே கூட ஜெபிப்பதுதான். இன்று நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? ஐயா, என் பிரச்சனைக்கான தீர்வே எனக்கு கிடைக்கல. சமீபத்தில் ஒரு தாயார் வந்து ஜெபம் பண்ண சொல்லி கேட்டாங்க. எதற்காக ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லவே முடியாத பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை. நாங்க இருக்கீங்களா நம்ம மத்தியில யாராவது? சொல்லிக்கொள்ளவே முடியாத பிரச்சனை. சாதாரணமா நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை நம்மை நேசிக்கிற அல்லது நாம் நேசிக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்றால் கொஞ்சமாவது அந்த பிரச்சனை நம்ம இருதயத்திற்குள்ளே உண்டாக்கியிருக்கிற பாரம், பளு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு கவனிக்கணும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உங்களை புரிந்து கொள்கிறவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த பாரமும் அந்த பளுவும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிங்க அப்படின்னு நாம சொல்றோம். உங்க பிரச்சனையை அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது அதிலே ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஒருவருக்காக ஒருவர் கரிசனையோடு ஜெபிக்கும் போது அதற்கான பதில் கிடைக்கிறது என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். எது உங்கள் வாழ்க்கையிலே இன்று தீர்வே கிடைக்காமல் இருக்கிற பிரச்சனை? எது உங்கள் வாழ்க்கையிலே இன்று வெளியில் யாருவிடமும் சொல்ல முடியாத பிரச்சனை? பதிலோ தீர்வோ கிடைக்காத பிரச்சனை, யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனை ஒருவேளை உன் வாழ்க்கையில் என்று இருக்கும் என்றால் நீ தாராளமா இதை சொல்வதற்கு என்றே ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உன் பிரச்சனை எப்பேற்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு தீவிரமானதா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையிலே நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம் உன் பிரச்சனைக்கான தீர்வுக்காக, உன்னுடைய பிரச்சனைகளுக்கான பதிலுக்காக. ஆனால் பதிலும் தீர்வும் உனக்கு கிடைக்காமல் இருக்கும் என்றால் எல்லா முயற்சியும் மேற்கொண்டிருக்கிற நீ ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முயற்சி செய்து பார். ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விண்ணப்பம் செய்து பார். உனக்கு இருக்கிற பிரச்சனையை அவரிடத்திலே மனப்பூர்வமாய் சொல்லிப்பார். கண்ணீரோடே கூட உன் பிரச்சனையை அவரிடத்திலே பகிர்ந்து பார். பரிசுத்த வேதாகமத்திலே யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்களோ அவர்களுடைய கண்ணீரை துடைக்காமல் ஒரு காலம் ஒருவரையும் தேவன் விட்டதே இல்லை. அதில் முக்கியமாக நம்மை தேவன் உயிருக்குயிராய் நேசிப்பதினாலே நாம் கண்ணீர் சிந்தும் போது தேவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகள் எதையாவது கேட்பாங்க, நீங்க முடியாதுமீங்க. சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க. இப்ப தானே சாப்பிட்ட, அல்லது வெளியே ஐஸ்கிரீம்காரர் வர்றாரு, ஐஸ்கிரீம்னு எடுத்துட்டு வர்றாரு. அப்பதான் பிரிட்ஜில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்திருக்கான், சாப்பிட்டிருக்கான். வெளியில ஐஸ்கிரீம்காரர் வந்து அந்த பெல்ல டக்கு டக்குன்னு அடிச்சு ஐஸ்கிரீம்னு விற்கிறாரு. இப்போ உங்க பிள்ளை வந்து, மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்,
இப்ப தானடா சாக்லேட் சாப்பிட்ட, மறுபடியும் ஐஸ்கிரீம் எதுக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்றீங்க. அப்படி சத்தம் போட்ட உடனே உங்க பிள்ளை எங்கிருந்தோ அப்படி வந்துருங்க. எது தெரியுமா? துக்கம். எங்கிருந்தோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் முகத்துல மாற்றம் வரும், மாற்றம் வரும், மாற்றம் வரும், மாற்றம் வரும். அவ்வளவுதான், கட 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 கடன்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சிரும். தாயா அப்ப நீங்க என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. தந்தையா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன். அவன் ஐஸ்கிரீம் கேட்டான், இப்பதான் அவன் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் ஐஸ்கிரீம் எதுக்குடா, இப்பதான் நான் சாக்லேட் சாப்பிட்ட, போ முதல்ல இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் பயங்கரமா வருது. உடனே நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்களேன். பிள்ளை அழுத உடனே உங்களுடைய மனது என்ன ஆயிடுது? கடினமான மனசு கரையாது. அதனாலதான் நீங்க எவ்வளவு அழுதாலும் அவங்க மனசு கரையறது இல்ல. அப்படியே பிரதர்ஸ், பாவம் உங்க மனைவி எவ்வளவு அழறாங்களோ, ஆனா அவங்களுங்க மனசு கரையறது இல்ல. சரி, கொஞ்சம் யோசிங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு முன்னால நின்று அழும்போது பெற்ற அன்பு அப்படியே கரைஞ்சிருவீங்க. சரி சரி அழாத, இந்தா போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ அப்படின்னா உடனே அந்த டேப் எங்க இருக்கோ தெரியாதுங்க. டக்குன்னு கண்ணீர் ஸ்டாப் ஆயிடும். சரி அப்படின்னு கண்ணை துடைச்சுக்குவான், பணத்தை வாங்கிக்குவான், சிரிச்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் கடைக்கார்ட்ட ஓடுவான், வாங்கிட்டு வந்து சந்தோஷமா சாப்பிடுவான். தந்தையின் அன்பை காட்டிலும் தாயின் அன்பை காட்டிலும் மிகவும் மேன்மையான அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பாடுகள், அது தேவனுடைய மனதை கரைக்கிறதாயிருக்கும் என்றால் உன் கண்ணீர் அற்புதங்களை செய்யும். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். முதலாவது, தாவீது தீர்வே கிடைக்காத பிரச்சனைக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்றான். மறுபடியும் வாசிக்கிறேன். முதல் 5 வசனங்கள். தீர்வே கிடைக்காத பிரச்சனை என்ன? கர்த்தாவே, நான் உம்மை கூப்பிடுகிறேன் அல்லவா, கண்ணீர் சிந்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன் அல்லவா. என் கண்மலையாகிய கர்த்தாவே, நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? எனக்கு பதில் தரவில்லையே. யாராவது ஆண்டவரை எப்படி கேட்கிறீங்களா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மௌனம்? எத்தனை காலத்துக்கு ஆண்டவரே இந்த மௌனம்? நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேனே, அழுது கொண்டிருக்கிறேனே, உபவாசம் இருக்கிறேனே, உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறேனே, ஆனாலும் பேச மாட்டேங்கிறீங்களே, ஆனாலும் பதில் தர மாட்டேங்கிறீங்களே, ஏனோ இறங்க மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே என் உள்ளத்திலே தோன்றுகிறதா என்றால் கவனி. தாவீதும் கூட அதே சூழ்நிலையில் தான் இருந்தான். தாவீதும் கூட அதே கேள்வியைத்தான் கேட்கிறான். நான் அழறேன் இல்லையா, நான் கண்ணீர் சிந்துகிறேன் அல்லவா, உம்மை மாத்திரமே தான் சார்ந்திருக்கிறேன் அல்லவா, உம்மை தவிர வேறே கதி எனக்கு இல்லை அல்லவா, ஆனாலும் நீங்க மௌனமா இருக்கீங்களே ஆண்டவரே. பாருங்க, என் கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னா என்ன? உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, நீரே என் கண்மலை, அதை அறிந்திருந்தும் நீர் மௌனமாயிருக்கிறீரே. சில நேரங்களில் நம்மளுக்கும் அப்படித்தான் தோணும். ஆண்டவர், எனக்கு எந்த உதவியும் இல்லையே, எனக்கு வேற எந்த வழியும் இல்லையே, எந்த ஆதாரமும் இல்லையே, என் ஆரோக்கியம் கூட சரியில்லையே, என் பொருளாதார சூழ்நிலை சரியாவே இல்லையே, என்னை புரிந்து கொள்ளுகிற கணவன் இல்லையே, என்னை புரிந்து கொள்ளுகிற மனைவி இல்லையே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீர் மௌனமா இருக்கிறீங்களா ஆண்டவரே? தயவு செஞ்சு ஆண்டவரே என்ன கண்ணோக்கி பாருங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, தயவு செஞ்சு மௌனமா இருக்காதீங்கப்பா என்று நாம் தேவனை கேட்டுக்கொண்டே இருப்போம். அதே போலதான் தாவீதும் கூட கேட்கிறான். மௌனமா இருக்கீங்களே ஆண்டவரே, நீர்தானே என் கண்மலை, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க, என் ஜெபத்துக்கு செவி கொடுங்க. நீர் மௌனமா இருந்தால், நீங்க பேசாம இப்படியே இருந்தீங்கன்னா, தாவீது சொல்ற வார்த்தையை கவனிங்க, நீங்க மௌனமா இருந்தா நான் செத்தே போயிட்டு ஆண்டவரே. என்ன சொல்றான்? நீர் மௌனமா இருப்பீர் என்றால், எனக்கு பதில் தராமல் இருப்பீர் என்றால், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அதுக்கு சாகிறதே பெட்டர் இல்லையா? அப்படி மரித்து போனவர்களில் ஒருவனாக நான் மிஞ்சி விடுவேன் அல்லவா? இந்த நம்மில் யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்து வந்திருக்கீங்களா? எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னை எந்த அளவுக்கு நெருக்குகிறது என்றால், இனி வாழவே முடியாது, சாவதே பெட்டர்
செத்துப்போ என்று எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்னை நெருக்குகின்றன. அப்படிப்பட்ட யாரும் நம்ம மத்தியில இருக்கீங்களாங்க? சாகணும்னு தோணுதா? அதுக்கு காரணம் என்ன? பதில் வர்றதில்லை. என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எனக்கு கிடைக்கல. என் முயற்சிக்கான பிரதிபலன் கிடைக்கிறதில்ல. எனவே உற்சாகமின்மை, ஒரு சோர்வு என்னை ஆட்கொள்ளுகிறது. அதனால செத்து போலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. பதில் கிடைக்காமலேயே செத்து விடுவேனோ என்னவோ, என் குடும்பத்தை கட்டிக்கொள்ளாமலேயே இறந்து விடுவேனோ என்னவோ, என் மகளின் திருமணத்தை நடத்தாமலேயே இறந்து விடுவேனோ என்னவோ. எது இன்று உன்னை அந்த அளவுக்கு பயப்படுத்துகிற பிரச்சனை? வாழ்க்கையின் மீதே விரக்தியை உண்டாக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன? அன்று தாவீதுக்கு இருந்த அந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதா இருந்ததென்றால், அந்த பிரச்சனைக்கு பதிலாக தேவனோ மௌனமாக இருக்கிறார். அழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் தேவன் பதில் தரவே இல்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் சொல்லுகிறான், நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நீர் மௌனமாயிருப்பீர் என்றால் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். யார் அப்படி குழியில இறக்குவாங்கங்க? யார் இறக்குவாங்க? செத்து போனவங்கள தானே. நீர் எனக்கு சமாதானம் அருளாமல் இருப்பீர் என்றால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன? சாவதுதான். எனக்கு மரணம்தான் மார்க்கம் ஆண்டவர். அதை விட வேற மார்க்கம் எனக்கு தென்படவே இல்லை. இந்த சகோதரியை நீ நினைக்கிறாய், சகோதரனே நீ நினைக்கிறாய் என்னவென்று, சாவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. தேவனை நம்பவில்லையா? நம்பிக்கொண்டிருக்கிறாய். தேவனும் ஜெபத்தை இல்லையா? கட்டாயம் கேட்கிறார். தேவன் ஜெபத்திற்கு பதில் தரமாட்டாரா? பதில் தருவார். அப்புறம் நீயே சாகணும்னு நினைக்கிற? அவர் ஜெபத்திற்கு செவிசாய்ப்பார், பதிலை அருளி செய்வார், அவர் ஆச்சரிய காரியங்களை செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஏனோ என்னுடைய விஷயத்தில் மாத்திரம் அவர் மௌனமாய் இருக்கிறார். எனவேதான் உற்சாகமின்மை, எனவேதான் இந்த சோர்வு, எனவேதான் இன்று எனக்கு தோன்றுகிறது, இனி இந்த பிரச்சனையோட சாக வேண்டியதாம் போல என்று தோன்றுகிறது. உனக்கு மாத்திரமே இல்லை சகோதரனே, உனக்கு மாத்திரமே இல்லை சகோதரியே அப்படி தோன்றுவது. நல்லா கவனிக்கணும். அன்று தாவீதுக்கும் கூட அதே எண்ணம் தான். ஒருவேளை நீர் மாத்திரம் இப்படியே பதில் தராமல், என் கண்ணீருக்கு பதில் தராமல் மௌனமா இருப்பீர் என்றால் நான் கட்டாயம் செத்தே போயிடுவேன். இரண்டாவது, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில், கவனிங்க, என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளுங்க ஆண்டவரே. தயவு செய்து நான் என் கைகளை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது என் சத்தத்துக்கு செவிகொடும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லுகிற துன்மார்க்கரை போல என்னையும் வாரிக்கொள்ளாதேயும். அவள் பாவிகளாயிருப்பதனாலே, துன்மார்க்கராயிருப்பதனால, அக்கிரமக்காரராயிருப்பதனாலே அவளுக்கு ஏதாவது சிக்ஷை விதிக்கப்படுகிற போது சிக்ஷையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடும், துடிக்கக்கூடும். ஆனால் இன்று நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவங்களுக்கும் எனக்கு ஒரே சிக்ஷைன்னா எப்படி? அவங்களும் நானும் ஒரே பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தால் எப்படி? எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு நிறுத்து. என்னையும் ஒரு பாவியாக, துன்மார்க்கனாக, அக்கிரமக்காரனாக எண்ணி அவர்களை எப்படி சிட்சிக்கிறீரோ அதே போல என்னையும் நீர் சிட்சிப்பீர் என்றால் நான் என்ன ஆண்டவரேன்? இதுதான் அந்த நாளிலே தாவீது தேவனிடத்திலே எடுத்த விண்ணப்பம். சமாதானமில்லாத, பதிலில்லாத பிரச்சனையோடு தாவீது தவித்துக் கொண்டிருக்கிறான். தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்குள்ளாக தடுமாறிக்கொண்டு தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வராததினாலே, பதில் வராமல் இருந்து கொண்டே இருப்பதாலே, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க இப்படியே மௌனமா இருந்தா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே, இனி வேற வழியில்லை என்று சொன்ன தாவீது 6வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. 6வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். முதல்ல என்ன சொன்னா, நான் செத்து போயிட்டேன் ஆண்டவரே, மௌனமா இருக்கீங்க, ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க, அதனால நான் செத்து போயிடுவனோ என்னமோ ஆண்டவரே,
என்று சொன்னவன் இங்க 6வது வசனத்திற்கு வரும்போது சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பதிலே கிடைக்காத பல பிரச்சனைகளால் தடுமாறிக் கொண்டிருந்த தாவீது எந்த அளவுக்கு தவித்தான் என்றால், எப்படியெல்லாம் துடித்தான் என்றால், தேவனே ஏனோ நீர் வேணும்னே மௌனமா இருக்கீங்க போல, என் ஜெபத்துக்கு பதிலே தரமாட்டேங்கிறீங்க, எனக்கு பதில் வரவே இல்லை, கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கு, கண்ணீரோடு துடித்துக் கொண்டிருக்கிறேன், குழிக்குள் இறங்குகிறவர்களைப் போல ஆய்விடுவேன் என்று பயம் வந்து விட்டது. இப்படியே எத்தனை காலம் என்று தேவனிடத்திலே அவன் விண்ணப்பம் செய்தபோது, விண்ணப்பங்களின் எப்படி இருக்குங்க, சத்தம். அதாவது தாவீதனுடைய ஜெபம் என்பது எவ்வளவு சத்தத்தை உண்டாக்கினதென்றால், என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை. இது என்ன யோசிச்சு பாருங்க, நான் எப்படி சொன்னேன், சத்தம் போட்டு சொன்னேன். ஏன் அந்த சத்தம்? திடுக்குன்னு எந்திரிப்போம் சில சத்தங்களை கேட்டா, அது என்ன சத்தம்? அப்ப தாவீது அப்போ எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறான், வானத்தையே திடுக்கிட பண்ணுகிற அளவுக்கு சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணிருக்கான். சொல்றான் பாருங்க பின்னால என்னவென்று, கர்த்தாவே என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை என்னவா கேட்கப் போகின்றார் அல்லது கேட்பார் அப்படிங்கள. என்ன சொல்றான், என் சத்தத்தை கேட்டார். பொழுதும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்கும் ஒரு நற்செய்தி. நீ செய்த உன் விண்ணப்பங்கள், உன்னுடைய ஜெபங்கள், உன் கண்ணீரின் ஜெபங்களை என் தேவன் கேட்டிருக்கிறார். அவர் செவியிருந்து என்னங்க கேட்கிறவர், கண்ணிருந்து பார்க்கிறவர், வாயிருந்து பேசுகிறவர், இருதயமிருந்து புரிந்து கொள்ளுகிறவர். அவர் உன் விண்ணப்பத்தை, எந்த விண்ணப்பத்தை, தீர்வென்பதே கிடைக்காத பிரச்சனைகளுக்காக நீ ஏறெடுத்த விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டு இருக்கிறார். தீர்வே கிடைக்காத பிரச்சனைகளால் தவித்துக் கொண்டு தேவனிடத்திலே வந்து இன்று விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாய், விண்ணப்பம் பண்ணுகிறாய். உனக்கு ஒரு நற்செய்தி, என் தேவன் உன் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து திருப்தியான, எப்படிப்பட்ட பதில் கவனிங்க, முழுமையான பதிலை தேவன் உனக்கு அருளப்போகிறார். முதலாவது தீர்வே கிடைக்காத பிரச்சனை, 2வது முழுமையான பதில், 3வது சந்தோஷத்துக்கு ஆளான இருதயம். தாவீது இப்ப இன்னும் அழறானா சந்தோஷப்படுறானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அழுகிறானா மகிழ்ச்சியா இருக்கிறானா? நல்லா யோசிச்சு பாருங்க. சீக்கிரத்தில் நீயும் கூட சந்தோஷப்பட போகிறாய். ஆனால் சீக்கிரமாய் நீ சந்தோஷப்பட வேண்டும் என்றால் இப்ப என்ன செய்யணும்? தாகம் தீர்கிற வரைக்கும் தண்ணி குடிக்கணும்னா ஏது அவசியம்? தண்ணி அவசியம் இல்லையா? நான் சொல்றது புரியுதில்ல? உனக்கு முழுமையான சந்தோஷம் சீக்கிரத்திலே வர வேண்டும் என்றால் இப்ப என்ன செய்யணும்? இப்ப செய்ய வேண்டியது என்னங்க? கண்ணீரோடு கூட ஜெபிப்பது. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். உன் வாழ்க்கையிலே நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு செல்லுகிற அளவுக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் உன் கண்கள் கண்ணீரை சொரிய வேண்டும். தாவீது சந்தோஷத்தை அனுபவிக்க காரணம் என்ன தெரியுமா? கண்ணீர் சிந்தினதுதான். தாவீதுக்கு முழுமையான பதில் கிடைத்ததற்கான காரணம் என்ன? தேவனுடைய சன்னதியிலே மன்றாடினதனால்தான், கண்ணீர் சிந்தினதனால்தான். எனவே சபையே, உனக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு, நம்முடைய ஆண்டவருடைய சன்னதியிலே கண்ணீரோடு கூட மன்றாடுவதுதான் உன் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. என்று தூங்கப் போவதற்கு முன்பு தனிமையிலே நின்று முழங்கால் படியிட்டு தண்ணீரை ஊற்றுவதைப் போல என்ன செய்யணும்? உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றிவிடு.
என் தேவன் எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துகிறாயோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தால் உன்னை நிரப்பப் போகிறார். தீர்வே கிடைக்காத பிரச்சனையோடு கூட தாவீது விண்ணப்பம் பண்ணுகையில் முழுமையான ஒரு பதில் என்பது தேவன் அருளிச் செய்ததினாலே சந்தோஷத்தோடே கூட தாவீது என்ன செய்தான்? தேவனை ஸ்தோத்தரித்தான். சந்தோஷத்தோடு கூட தேவனை துதிக்கின்ற அற்புதமான நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே வரப்போகிறது. விசுவாசிக்கின்றவர்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிடுகிறீர்கள். அன்பின் பிதாவே, இயேசுவே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாயுங்கப்பா. எங்கள் ஜெபத்துக்கு செவிசாயுங்க ராஜா. எங்கள் கஷ்டங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் இருதயத்தின் சத்தத்தை உடைய சன்னதியில் ஆண்டவரே எட்டச் செய்யுங்க ஆண்டவரே. பா, நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த எங்களுடைய விண்ணப்பங்களை அப்பா கேட்டு பதிலே கிடைக்காத பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முழுமையான பதிலை, தீர்வை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே, எங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறீரே, எங்கள் வியாதி வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. பொருளாதார கஷ்டங்களை நீர் அறிவீரே, எங்கள் சுகவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீரே. குடும்ப பிரச்சனை என்னவென்று உமக்கு தெரியுமே. வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீரே. விவாகத்தில் உள்ள பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளின் விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற மன வருத்தங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, அப்பா, எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதகரமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுங்க ராஜா. மக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் மன்றாட்டுக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.